சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். இந்த வார்த்தை ரொம்ப நம்ம அதிகமாக கேட்ட ஒரு வார்த்தை. ஆனால் நாம் தொடர்ந்து நன்மையை குறித்து பார்த்து வருகிறதுனால கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மளோடு பேச விரும்புகிறார். வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை கவனித்து பாருங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். ஆமேன். நீங்களும் நானும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அவருக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டிருப்பதே பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில். அப்படி அழைப்பை பெற்றுக்கொண்ட நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தேவனால் நடத்தப்பட வேண்டுமானால் நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் மாத்திரம் போதுமானது. ஆண்டவர் மேல நீங்க அன்பு வச்சிருந்தீங்கன்னா, முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அவரை நீங்க நேசிச்சு இந்த வாழ்க்கையை நீங்க வாழுவீங்கன்னா, அவருக்குள்ள நீங்க காக்கப்படுவீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்தது, இனிமேல் நடக்க போகிறது, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது எல்லாமே சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றி தந்து அந்த நன்மையை உங்களை காண வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். சம்டைம்ஸ் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிற பாதையில் அவர் நம்மை நடத்தி கொண்டு போகும்போது, அந்த நன்மைக்கு எதுவான பாதைகளில் நாம் நடக்கும்போது அந்த பாதை சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் எந்த நன்மையை நீங்கள் காணும்படி கர்த்தர் உங்களை நடத்தி வருகிறாரோ அந்த நன்மையை நிச்சயம் காண்பீர்கள். ஆமேன். அன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீங்க. அதனால தான் கர்த்தர் இந்த பாதைகளின் வழியாக என்னை நடத்தி வந்து இப்படிப்பட்ட நன்மையை என் வாழ்க்கையில் காண பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட பாதைகளில் கர்த்தர் உங்களை நடத்துவார். அதனால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுங்களா? அவரால் அழைக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் உங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறாரா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது நன்மைக்கு ஏதுவாய் நடந்திருக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இனிமேல் நடக்க போகிறதும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக நடத்துகிறாரோ அந்த நன்மையை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள், அந்த நன்மையை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் 2 காரியம் இல்லை. அவரிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் எப்படி தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். எல்லா காரியங்களும் தேவனால் திட்டம் பண்ணப்பட்டிருக்கும். எல்லா காரியங்கள் மீதும் தேவனுடைய ஆளுகை இருக்கும். எல்லா காரியங்கள் மீதும் உங்களுடைய எல்லா காரியங்கள் மீதும் தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறார். அதனால் எதுவிலையும் ஒரு தீமை நடந்துருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் தீமைக்கு எதுவாய் அல்ல, எல்லாவற்றையும் உங்களுடைய நன்மைக்கு எதுவாய் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இதுவரை நடந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது, இனிமேல் போவது எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு நீர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் நடத்தி கொண்டு வருகிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எந்த நன்மைக்கு எதுவாய் நீர் நடத்தி வருகிறீரோ அந்த நன்மையை காண சுதந்திரிக்க பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு கலிகூற தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.